வேதாகமத்திலே ஆதியாகமத்தில் இருந்து இறுதியாக உள்ள வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பெண்களின் பணி அல்லது பெண்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாக உள்ளது. இன்றைய உலகில் பெண்கள் இல்லாத துறையே இல்லை என்று கூறலாம். இவர்கள் இவ்வாறு முன்னேறி இருப்பதினால் தங்களுடைய பொறுப்பை விட்டுவிடலாமா? தாங்கள் பெண்ணாக படைக்கப்பட்டுள்ளதின் நோக்கம் என்ன என்பதை மறந்துவிடலாமா? அதை குறித்து கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதிய நிருபத்தின் 2வது அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். திருச்சபை தன் மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை முறையாக போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சரியான வேத கோட்பாடுகளை மட்டும் போதிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதை ஒரு திருச்சபை என்று நாம் கூற முடியாது. பெந்தேகோஸ்தே நாள் என்று ஆதி திருச்சபை ஆரம்பமான சரித்திரத்தை அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். அதில் 42ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இதுதான் ஆதி திருச்சபையின் அடையாளம். முதலாவது அப்போஸ்தலருடைய உபதேசம், 2வது உண்மையான ஐக்கியம், 3வது அப்பம் பிட்குதல், அதாவது கர்த்தருடைய ராப்போஜனம், 4வது ஜெபம். ஆலய கோபுரம் எவ்வளவு உயரமாக இருக்கிறது என்பது முக்கியமல்ல, அந்த கோபுரத்திலிருந்து ஒலிக்கும் மணி எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதும் முக்கியமல்ல, அங்கே பிரசங்க பீடத்திலிருந்து கொடுக்கப்படும் செய்தியே மிக முக்கியமானது. அந்த செய்தியிலிருந்தே அது உண்மையாகவே ஒரு திருச்சபையா இல்லையா என்பதை நாம் கூறிவிட முடியும். தீத்து 1ஆம் அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது தீத்து அங்கே பொறுப்பிலே வைக்கும் கண்காணிகள் அல்லது மூப்பர்கள் 2 காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சரியாய் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கவர்களாகவும் எதிர்த்து பேசுகிறவர்களின் தவறை எடுத்துக்காட்ட வல்லமை உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். தவறாய் பேசுகிறவர்களை எதிர்த்து அவர்கள் தவறை சுட்டி காட்டுவதே உங்களுடைய ஊழியம் என்று இருந்துவிடக்கூடாது. இப்படி மட்டும் செயல்படுகிறவர்கள் சரியான ஊழியக்காரர்கள் அல்ல. இவர்கள் எப்பொழுதுமே சுவிசேஷத்திற்கு எதிரானவர்களை தாக்கி பேசிக்கொண்டே இருப்பார்கள். அது முக்கியம். ஆனால் அதே அளவு கர்த்தருடைய வசனத்தை சரியாய் பகுத்து போதிக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். இந்த 2வது அதிகாரத்தின் முக்கியமான கருப்பொருள் கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து கூறுகிறது. பாருங்கள், தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு. ஆரோக்கியமான உபதேசம் என்றால் அதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். ஆதி திருச்சபையின் பிரதானமான பணி அப்போஸ்தலருடைய உபதேசத்தை சரியாய் மக்களுக்கு போதிப்பதுதான். இந்த நிருபங்களிலே நாம் பார்ப்பதும் பிரதானமாக அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் தான். தொடர்ந்து பவுல் திருச்சபையிலே மூத்தவர்களுக்கு, பெரியவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதாவது வயதான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர் கொடுக்கும் ஆலோசனை இதுதான். பாருங்கள், தீத்து 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. கவனித்தீர்களா? முதிர் வயது உள்ளவர்களானாலும் அவர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாயும் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாயும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்பது என்றால் எப்படி? அவர்கள் ஈடுபடும் ஒவ்வொரு காரியத்திலும் மிக கவனமாய் அவர்கள் ஈடுபாடு கொள்ள வேண்டும். அவர்கள் திருச்சபை மக்களால் மதிக்கப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சுய கட்டுப்பாடு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மேலும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் கூட ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்கிறார். திருச்சபை ஐக்கியத்திலே உள்ள மற்றவர்களோடு அவர்கள் கொண்டுள்ள அன்பு மாயமற்ற உண்மையான அன்பாய் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வளர்ந்து வரும் விசுவாசிகளை குறித்து அவர்கள் எரிச்சல் அடையாமல் பொறுமை உள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கவனிங்கள், தீத்து 2:3. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும். திருச்சபையில் உள்ள பெண்கள் தங்கள் முதிர் வயதிலும் அவர்கள் பேச்சிலும் நடக்கையிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக தங்களை காத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். எனக்குத்தான் வயதாகிவிட்டதே, நான் எப்படியும் இருக்கலாம் என்ற எண்ணம் இல்லாதவர்களாய் எல்லா சூழ்நிலைகளிலேயும் தங்கள் பரிசுத்தத்தை அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவர்கள் அவதூறு பண்ணாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார். இதன் பொருள் என்ன? மற்றவர்களை குறித்து குறை பேசுகிறவர்களாய் இவர்கள் இருக்கக்கூடாது. சில பெண்கள் எந்த ஒரு இடத்திலும் 2 பேரை சந்தித்து பேசும் சூழ்நிலையில் அங்கே இல்லாத 3வது நபரை குறித்த எதிர்மறையான காரியங்களை குறித்து பேசுவதில் உற்சாகம் அடைகிறார்கள்.
இதை குறித்து விசுவாசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீட்டிலோ அல்லது வெளியிலோ அங்கே இல்லாத ஒரு நபரை குறித்து நான் ஒரு காலம் என் வாயை திறக்க மாட்டேன் என்ற ஒரு கட்டுப்பாடு ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவை. அது மட்டுமல்ல, மற்றும் ஒரு பெண் தங்கள் கூட்டத்திலே அப்படி இல்லாத ஒருவரை குறித்து பேசும்பொழுது ஒரு முதிர்ச்சி பெற்ற விசுவாசி, சகோதரியே, இங்கே இப்பொழுது இல்லாத ஒருவரை குறித்து நீ பேசாதே என்று சொல்லக்கூடிய தைரியம் பெண்களுக்கு தேவை. குடிபோதையில் பேசுகிறவர்கள் தாங்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அறியாமல் பேசுவார்கள். ஆனால் விசுவாசியான ஒரு பெண் அப்படி இருக்கக்கூடாது. அதுபோல மதுபானங்களை குடிக்கும் பழக்கம் திருச்சபையிலே இருக்கக்கூடாது. இதே நேரத்தில் விசுவாச குடும்பத்தில் உள்ள மூத்த சகோதரிகள் வாலிப பெண்களுக்கு அந்தந்த வயதில் கொடுக்க வேண்டிய ஆலோசனைகளையும் எச்சரிப்பையும் வழிநடத்துதலையும் கொடுக்க ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தொடர்ந்து 4, 5 வசனங்களை பாருங்கள். தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாயிருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களாயிருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. பெண்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இங்கே பவுல் சொல்கிறது போல அவர்கள் வீட்டில் தரித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இது ஒரு விளையாட்டான காரியம் அல்ல. அதாவது ஒரு பெண்ணின் முதலாவது பொறுப்பு அல்லது பணி வீட்டில் ஆரம்பமாகிறது. அந்த பெண் எத்தனை திறமைகள் தாளந்துகள் உள்ள ஒருவராய் இருந்தாலும் முதலாவது கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்வதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்று பல பெண்கள் வெளியே சென்று வேலை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் வீட்டை சுத்தமாக வைக்கக்கூட நேரம் எடுத்துக்கொள்கிறதில்லை. கணவருக்கு பிள்ளைகளுக்கு சரியான நேரத்திலே உணவை ஆயத்தம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற அறிவும் இல்லை. இது மிகவும் வேதனையான ஒரு காரியம். இது எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அல்ல. இன்று பல பெண்கள் தாங்கள் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படை அறிவில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆதாமுக்கு ஏற்ற துணையாய் இருக்கும்படியாகத்தான் தேவன் ஏவாளை உண்டாக்கினார். இதை ஒவ்வொரு பெண்ணும் புரிந்து கொள்ளும் பொழுது அவள் தன் வீட்டிலும் திருச்சபையிலும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். பெண்களின் விடுதலை இயக்கம் என்று ஒன்று அன்று இருந்திருக்கும் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு எதிராக நிச்சயமாய் குரல் கொடுத்திருப்பார். பெண்கள் ஆண்களைப் போல நடத்தப்படாமல் பெண்களைப் போல பெண்கள் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஒரு தேவ மனிதர் கூறுகிறார். இன்று பெண்கள் எல்லா இடங்களிலேயும் ஆண்களைப் போல முன்னேறி வருவது நல்ல காரியம்தான். ஆனால் அவர்கள் எல்லாவற்றிலும் சம உரிமையை நாடக்கூடாது, நாடவும் முடியாது. ஏனென்றால் அவர்கள் நுழைய முடியாத பல பணிகள் உலகத்திலே உண்டு. பெண்களே சிறப்பாக செய்யும் பணிகளும் உண்டு. ஆனால் பெண்கள் இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான பெரிய பணி ஒரு குடும்பத்தை கட்டுவதுதான். சில குடும்பங்களிலே குடும்ப தலைவிகள் குடும்பத்தின் பொறுப்புகள் எல்லாவற்றையும் மிகவும் தியாகத்தோடு பொறுப்பெடுத்து செய்கிறார்கள். அவர்களை கட்டாயம் நாம் பாராட்ட வேண்டும். அவர்களுக்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தில் நாம் பார்ப்பது போல ஒரு பெண் நல்லவளாய் இருக்கவும் கணவனுக்கு கீழ்ப்படுகிறவளாய் இருக்கவும் சபையில் உள்ள முதிர் வயதில் இருக்கும் பெண்கள் இளம் பெண்களுக்கு போதிக்கிறவர்களாய் இருக்கும்படி புத்தி சொல்லு என்று சொல்கிறார். திருமண ஆராதனை நேரத்தில் ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுக்கும் பொழுது ஒரு பெண் உமக்கு கீழ்ப்படிந்திருக்கவும் வாக்கு கொடுக்கிறேன் என்று கூறுகிறாள். ஆனால் பல பெண்கள் அதை திருமண நாளுக்கு பின் மறந்து விடுகிறார்கள். பவுல் ரோமர் 8:7 இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அங்கே அவர் சொல்லும் பொழுது மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். மாம்ச சிந்தையோடு இருக்கிற ஒரு மனிதன் கடவுளுக்கு கீழ்ப்படிய முடியாது. அதுபோல மாம்ச சிந்தையோடு வாழ்கிற ஒரு பெண்ணால் கணவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. ஆனால் திருச்சபையிலே ரட்சிப்பின் அனுபவம் பெற்ற விசுவாசியாய் இருக்கிற ஒரு பெண் தன் கணவனுக்கு கீழ்ப்படிவதிலே உலகத்திற்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். ஒரு பெரிய துணிச்சலான நபர் ஒரு போதகரின் அலுவலகத்திலே போதகரை பார்க்க வந்தார். அவர், ஐயா, நீங்கள் என் மனைவியிடம் பேசி எனக்கு கீழ்ப்படிய சொல்ல வேண்டும் என்று கூறினார். போதகர் அவரிடம், நான் அப்படி எதுவும் செய்ய மாட்டேன் என்று கூறினார். ஏன் ஐயா முடியாது என்று அந்த மனிதர் கேட்டார். அதற்கு போதகர், நீங்கள் உங்கள் மனைவியை பார்த்து கடைசியாக எப்பொழுது நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னீர்கள் என்று கேட்டார். அவருக்கு அது நினைவிலே இல்லை. அதற்கும் இதற்கும் என்னையா சம்பந்தம் என்று கேட்டார்.
உடனே போதகர் அவரிடம், உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் இது சம்பந்தம். நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கிறீர்கள் என்பதை அவர்களிடம் சொல்லும் வரை அவர்கள் ஏன் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. உங்கள் குடும்ப வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களிலே நீங்கள் அதை அவர்களிடம் சொல்லவில்லையா? அதையே தொடருங்கள். செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், உங்கள் அன்பை தொடருங்கள். நீங்கள் உங்கள் மனைவியை நேசிப்பதாக சொல்லிக்கொண்டே இருங்கள். அப்பொழுது முன்பு இருந்ததை விட மிகச் சிறப்பாக உங்களுக்கு பதிலளிப்பாள், உங்களுக்கு கீழ்ப்படிவாள் என்று கூறினார். மனைவி தன் கணவரின் அன்பிற்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். பெண்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றும் இந்த வசனம் சொல்கிறது. அவர்கள் கருணை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். தொடர்ந்து தீத்து 2ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை பாருங்கள். அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கவும் நீ புத்தி சொல்லு. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. இப்பொழுது பவுல் தனது கவனத்தை இளைஞர்களுக்கு நேராய் திருப்புகிறார். இளைஞர்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிறார். அப்படி அந்த சபையிலே உள்ள வாலிபர்கள் இருப்பதற்கு இளம் ஊழியனாகிய தீத்து மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் பவுலின் ஆலோசனை. பல திருச்சபைகளிலே சிறு பிள்ளைகளுக்கான ஓய்வு நாள் பள்ளி நடைபெறுகிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பின் அவர்கள் வாலிபர் ஐக்கியத்திற்கும் வருகிறதில்லை. இதை குறித்து சபையில் உள்ள போதகர்கள், மூப்பர்கள் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். தீத்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. தீத்து தன் உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது தீத்து போதனை செய்யும் பொழுது வேத வசனத்தின் மேலே அவருக்கு இருக்கிற பூரண விசுவாசத்தை காட்ட வேண்டும். அதோடு கூட எந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து பேசுகிறாரோ அதை குறித்து மிக கருத்தோடும் தெளிவோடும் அழுத்தத்தோடும் முழு ஈடுபாடோடும் அவர் பேச வேண்டும். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், தீத்து உண்மையாகவே தேவனுடைய பிள்ளை என்பதை அவனுடைய உபதேசத்திலிருந்து மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். வசனம் 9 பாருங்கள். தீத்து 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. பற்பல விதமான வேலைகளை செய்யும் விசுவாசிகளான வேலைக்காரர்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று பவுல் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். ஆதி திருச்சபையிலே அநேக அடிமைகள் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, பழங்கால நிலத்தடி கல்லறையின் சுவர்களிலே காணப்படும் பெயர்களிலே 90% பெயர்கள் அடிமைகளின் பெயர்களே. இந்த அடிமைகளின் தேவைகளை சுவிசேஷம் அந்த நாட்களிலே சந்தித்தது என்று சொல்லலாம். இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக என்று குறிப்பிட்டிருக்கிறார். அலங்கரிக்கத்தக்கதாக என்று சொல்லும் அந்த வார்த்தையின் மூலப்பொருள் அலங்கார பொருட்களை குறிக்கும் சொல்லாயிருக்கிறது. நாம் தேவனுடைய உபதேசத்தை அலங்கார பொருட்களை பயன்படுத்தி அழகுபடுத்தலாம். இது ஒருவேளை உங்களுக்கு வித்தியாசமானதாக தெரிகிறதா? நீங்கள் விசுவாசத்திலே வேரூன்றி இருந்தால் நீங்கள் சரியான அலங்கார பொருட்களை பயன்படுத்தி உங்களை அழகுபடுத்துவீர்கள். அதாவது கருணையான நாவு என்பது உதட்டு சாயம் போன்றது. ஈடுபாட்டுடன் உண்மையுடனும் செயல்படுவது என்பது முகத்திலே பவுடரை பூசுவதை போன்றது. நன்னடத்தை ஒரு அலங்காரமான ஆடையை போல இருக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு குணநலனும் ஒவ்வொரு அழகு சாதன பொருளாய் இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த வசனத்திலே வேலைக்காரர்கள் தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து என வாசிக்கிறோம். இங்கே மீண்டும் கீழ்ப்படிதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். வேலைக்காரர்கள் தங்கள் எஜமான்களோடு மனதார ஒத்து போய் அவர்களும் அவருடைய பணிகளிலேயும் ஆர்வம் காட்ட வேண்டும். ஒருவன் எந்த ஒரு பணியை செய்தாலும், குறிப்பாக தேவனுடைய பணியை செய்யும் பொழுது தன்னுடைய பணியிலே முழு மூச்சாக ஈடுபட வேண்டும். இல்லாவிட்டால் அங்கே இருந்து அவர்கள் விலகிக் கொள்வது அவர்களுக்கு நல்லது. மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக பணி செய்யாமல் மனதார உண்மையான வாஞ்சியோடு கர்த்தருடைய பணியானாலும் உலக பணியானாலும் ஈடுபட வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு விசுவாசியின் அடையாளம். மேலும் இங்கே எதிர்த்து பேசாமல் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். எஜமான்கள் ஏதாவது ஒன்றை சொன்னால் அதற்கு வேலைக்காரர்கள் எதிர்த்து பேசக்கூடாது. அவர் சொல்லுவது புரியவில்லை என்றால் மீண்டும் சொல்லும்படியாக தாழ்மையோடு கேட்கலாம், அல்லது விளக்கமாக சொல்லும்படியாக கேட்கலாம். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும்
வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு எதிர்த்து பேசக்கூடாது. அடுத்து இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் வார்த்தை திருடாமல். வேலைக்காரர்கள் வேலை செய்யும் இடத்தில் பொருட்களை திருடுவது என்பது எஜமான்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணும். பொருட்களை திருடுவது குறித்து மட்டும் நான் சொல்லவில்லை. வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யாமல் இருந்தால் எஜமான்களின் நேரத்தை நாம் திருடுகிறோம் என்பதுதான் பொருள். அடுத்து சகல விதத்திலும் நல் உண்மையை காண்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு விசுவாசியான வேலைக்காரர் எல்லா காரியங்களிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூல பொருட்களையோ உபகரணங்களையோ கவனமில்லாமல் பயன்படுத்தி சேதத்தை ஏற்படுத்தாமல் உண்மை உள்ளவர்களாய் பணி செய்ய எதிர்பார்க்கப்படுகிறார்கள். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே பவுல் விசுவாசிகள் வாழ்க்கையில எப்படி அடிப்படை கொள்கைகளை அவர்கள் அஸ்திபாரமாய் கொண்டு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், ரட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது 3 கால நிலைகளிலேயும் இணைத்து சொல்லுகிறார். அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் போன்றவற்றிலே அதை விவரிக்கிறார். தேவனுடைய கிருபை 3 கால நிலைமைகளிலேயும் காணப்பட வேண்டும். இது ஆச்சரியமான ஒன்றுதான். நாம் உலகத்திலே பல காரியங்களை கண்டு ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆச்சரியமான ஒரு காரியம் என்றால் அது தேவனுடைய கிருபை தான். பிரியமானவர்களே, அடுத்து வருகிற 3 வசனங்களிலேயும் இதை நாம் விவரமாய் பார்க்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி என்பது இறந்த காலத்தை குறிக்கிறது. 13ஆம் வசனத்தில் போதிக்கிறது என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இது நிகழ்காலத்தில் நடப்பதை சொல்லுகிறது. 3ஆவதாக தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி என்று எதிர்காலத்தில் நிறைவடைய போகும் ரட்சிப்பை குறித்து கூறுகிறது. சரி, தீத்து 2:11 பாருங்கள். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. பவுல் இங்கே நான் உங்களுக்கு கீழ் தேவனுடைய கிருபையை குறித்த கொள்கையை வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு உறுதியான அஸ்திபாரம் தேவை என்று கிரேத்தா தீவு மக்களுக்கு தீத்து மூலமாய் கூறுகிறார். தேவன் தம்முடைய கிருபையினாலேயே நம்மை ரட்சிக்கிறார். புகழ்பெற்ற போதகரான டாக்டர் டாட் என்பவர், என் பிரசங்க பீடம் நற்செய்தியின் இடமாகும், என் படிப்பு நல்ல ஆலோசனையின் இடமாகும் என்றார். சுவிசேஷம் என்பது நல்ல ஆலோசனை அல்ல, அது நற்செய்தி. இதைவிடவும் சிறந்த செய்தி என்னவென்றால் ரட்சிக்கப்படுவதற்கு தேவ வல்லமையாக இந்த நற்செய்தி இருக்கிறது. நற்செய்தி என்பது தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமையாகிய நற்செய்தியால் தன்னுடைய வாழ்க்கையை கிரேத்தா தீவார் அலங்கரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடும்படியாய் பவுல் தீத்துவுக்கு எழுதியிருக்கிறார். எந்த ஒரு விசுவாசியும் தோல்வியில் துவண்டு வாழக்கூடாது. அவ்வாறு வாழ்ந்தால் அது அவர்களின் தவறுதான். அதற்காக அவர்கள் வேறு யாரையும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி உள்ளது. பிரசன்னமாகி என்ற கிரேக்க வார்த்தை பிரகாசிப்பதை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பூமியில் வந்தாரே, அதுவே நற்செய்தி. அவர் நமக்காக மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். தேவன் அன்பினாலோ அல்லது இரக்கத்தினாலோ நம்மை ரட்சிக்கவில்லை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்றுதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறார். இரக்கம் என்பது தேவனுடைய மன உருக்கத்தை காட்டுகிறது. தேவன் தமது மன உருக்கத்தினால் மனிதர்களை ரட்சிக்க இரட்சகராக இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். தேவனுடைய இரக்கத்தினால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவான் என்றால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள். அப்படியானால் கிறிஸ்து சிலுவையில் மரிக்க தேவையில்லை. சிலுவை வீணாய் போயிருக்கும். தேவன் மனிதனை நேசிக்கிறார். ஆனால் அவர் மனிதனை தம் அன்பினால் ரட்சிக்கிறதில்லை. அன்பு தேவனுடைய செயல்பாட்டின் அடிப்படையாயிருக்கிறது. தேவன் அன்புள்ளவர் மட்டுமல்ல, அவர் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், நேர்மை உள்ளவர். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் தேவனுடைய பரிசுத்தத்திற்கு உகந்தவனாய் இருக்க வேண்டும். அவருடைய நீதி நேர்மைக்கு ஏற்றவனாய் இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று ஏக்கம் கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய மாற்றப்பட முடியாத நீதி என்பது அன்பையும் செயலற்றதாக்கி விடுகிறது. எனவே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததினாலே தேவனுடைய நீதி, நியாயம் இவைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றியது. எனவே இப்பொழுது அவர் தமது கிருபையினாலே நம்மை ரட்சிக்க முடியும். தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்படுவது என்பது எத்தனை அற்புதமான ஒன்று இல்லையா? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை செலுத்தி முடித்தார். தேவனுடைய கிருபை என்பது மனிதனுடைய எந்த செயல்களோடும் இணைக்கப்பட முடியாதது.
அவருடைய கிருபையினாலே உங்களை ரட்சிக்க நீங்கள் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறதில்லை. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக உங்கள் நன்னடத்தையை அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்க்கும் ஒன்றே ஒன்று, அவர் உங்கள் பாவத்திற்கான தண்டனையையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வழியே சிறந்த வழி. அந்த ஒரு வழியில்தான் மனிதன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். தீத்து 2:12 பாருங்கள். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. தேவன் இந்த உலகத்தை சீர்திருத்தம் செய்ய விரும்பவில்லை. அதற்காக அவர் முயற்சி எடுக்கவும் இல்லை. அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஜனங்களை மீட்டுக் கொள்கிறார். கிறிஸ்துவை புறக்கணித்து தழுகிற மனிதர்களுக்கு சுவிசேஷம் சிறந்த காரியங்களை செய்யும்படியாய் அழைப்பு கொடுக்கவில்லை. நான் சிறந்த காரியங்களை செய்யும்படி முயற்சிக்கிறேன் என்று ஒருவன் கூறினால் அவன் பொய் சொல்லுகிறான் என்றுதான் அர்த்தம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணிப்பீர்களானால் இந்த வாழ்க்கையை முழுவதுமாக அனுபவிக்க முயற்சிப்பீர்கள். இந்த உலகத்தில் எதை நினைத்தாலும் அனுபவிக்க நம்மால் முடியும். அதற்கு வாய்ப்புகளும் வசதிகளும் ஏராளமாக இருக்கின்றன. எனவே இயேசுவை புறக்கணித்த ஒருவன் சிறந்த காரியங்களை செய்ய முடியாது. அவன் தன் மாம்சத்துக்குரியவைகளையே தேடி செல்வான். இன்று மக்கள் பீடி சிகரெட் குடிப்பதை நிறுத்த அநேக இயக்கங்கள் பல வழிகளிலே முயற்சிக்கின்றன. அவைகளால் வரும் ஆபத்தை சொல்லி புரிய வைக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் தேவன் இவ்வாறு செய்யும்படி உங்களிடம் கேட்கவில்லை. தேவன் மனிதனை சீர்திருத்தம் செய்ய விரும்பவில்லை, அவனை மீட்டு எடுக்கவே விரும்புகிறார். தீத்து 2:13 பாருங்கள். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மற்றும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி என்று சொல்லப்பட்டிருப்பது தொடர்ந்து தேவனுடைய திட்டத்தின்படி அடுத்து நடைபெற இருக்கிற காரியங்களாகும். தேவன் தம்முடைய திருச்சபையை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப் போகிறார். மேலும் இந்த வசனம் சொல்கிறது என்ன? மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் என்று கூறுகிறார். பவுல் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை எடுத்துச் சொல்கிறார். உன்னதமான தேவனாகிய இரட்சகரை குறித்து பேசுகிறார். யார் அவர்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் செய்தது என்ன? வசனம் 14 பாருங்கள். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்கான விலைக்கிரயத்தை அவரே செலுத்தினார். மேலும் தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும். எனவே சகல பாவங்களிலிருந்தும் அவர் நம்மை மீட்டுக் கொள்கிறார். மேலும் தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி என்று வாசிக்கிறோம். நாம் அவருக்காக வாழவும் அவருக்காக நற்காரியங்களை செய்யவும் தேவன் விரும்புவது உண்மைதான். ஆனால் அதற்கு முன் தேவன் நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டு எடுக்க வேண்டியது அவசியம். இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பாருங்கள். தீத்து 2:15. இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கொடாதிருப்பாயாக. பொதுவாக ஒரு போதகர் வயது முதிர்ந்தவராயிருந்தால் ஜனங்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்பது எளிது. ஆனால் இங்கே தீத்து இளைஞனாயிருக்கிறான். தன் வாழ்க்கையிலே ஜாக்கிரதையாகவும் சீராகவும் நடக்கும் பொழுது மட்டுமே மக்கள் அவரை மதிக்க முடியும். அது மட்டுமல்ல, தவறான காரியங்களை குறித்து கடிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. சில காரியங்களை குறித்து கண்டனம் பண்ண வேண்டியது இருக்கிறது. சில காரியங்களை போதிக்க வேண்டியது இருக்கிறது. எனவே தான் பவுல், நீ சகல அதிகாரத்தோடும் உன் ஊழியத்தை நிறைவேற்றி யாரும் உன்னை அசட்டை செய்யும்படியாய் உன் வாழ்க்கையிலே தவறி விடாதே என்ற எச்சரிப்பையும் கொடுக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, ஒருவேளை நீங்கள் ஒரு இளைஞராய் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே இருக்கலாம். நீங்கள் எந்த திருச்சபையில வேலை செய்தாலும் உங்கள் சாட்சியை காத்து கொள்ளும்படியாய் முதலாவது நடந்து கொள்ளுங்கள். தேவனோடு அனுதினமும் கொள்ள வேண்டிய ஐக்கிய நேரத்தை தவற விட்டு விடாதீர்கள். இந்த நாட்களிலே பல திருச்சபைகளிலே பிசாசானவன் உண்டு பண்ணி இருக்கிற பிரிவினைகளிலே நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் பாடுகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் எந்த திருச்சபை அரசியலிலும் தலையிடாமல் உங்கள் ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் தைரியத்தோடும் உறுதியோடும் செய்ய கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். வேலைக்காரன் எதை காண்பிக்க வேண்டும்? வேலைக்காரன் எதை காண்பிக்க வேண்டும்?
ஆப்ஷன் ஏ அன்பை, ஆப்ஷன் பி ஒழுக்கத்தை, ஆப்ஷன் சி சகல விதத்திலும் நல்லுண்மையை. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். அன்பு நேயர்களே, இன்றைய நாளின் நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று நம்புகிறோம். பவுல் அப்போஸ்தலன் தீத்துவுக்கு எழுதின இந்த நிருபத்திலே மிக அருமையாக முதியோர்களுக்கும் பெண்களுக்கும் வாலிபர்களுக்கும் மற்றும் பணி செய்பவர்களுக்கும் ஆலோசனைகளை கூறுகிறார். இதை கேட்கும் அன்பு நேயர்களே, நீங்கள் ஒருவேளை பெண்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் முதியவராக இருக்கலாம், இல்லாவிட்டால் வாலிபர்களாக இருக்கலாம், அல்லது உலக பிரகாரமாக அல்லது ஆவிக்குரிய ஸ்தாபனங்களில் பணிபுரியலாம். இன்றைய வேத ஆராய்ச்சியில் கூறப்பட்டுள்ள காரியங்கள், ஆலோசனைகள் நம்முடைய வாழ்விலே நாம் நடைமுறைப்படுத்தி வருகிறோமா என்பதை சற்று சிந்திப்போம். ஆதி திருச்சபையின் அடையாளமாக இருந்த 4 காரியங்களும் நம்முடைய திருச்சபையில் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிப்போமா? அதற்காக ஊக்கமாக ஜெபிப்போமா? தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். யாத்திராகமம் 23:25.